சட்டியை காய வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றுறேன், தேவையான அளவு எண்ணெய். அப்புறம் கடுகு வெந்தயம் போடுறேன். இப்போ வந்து கடுகு போடுற அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை மாங்காய் போட்டேன், வெங்காயம் போட்டேன், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டேன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டேன். இப்போ வதக்கணும். இப்போ தக்காளி போடணும். இதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இருக்குது. இதையும் போட்டுக்கலாம். புளி தண்ணி கொட்டிடலாம். இப்போ புளி தண்ணி கொட்டிட்டோம். இப்போ கொதிக்க வைக்கலாம். கொதிச்ச அப்புறம் மீன் போடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு மீன் போடு. ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். ரெடி ஆயிடுச்சு.